நித்யா. நான் யோகா பிளஸ் ஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகுது. நான் யோகா பிளஸ் சூஸ் பண்ணது வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஹாய், ஐம் புவனா. நான் எக்ஸாக்ட் 1 month பிஃபோர் நிஷாந்தி மேமோட யோகா பிளஸில் ஜாயின் பண்ணேன். Hi, it's been 5 months of journey in Yoga Bliss. ஹாய், நான் ஸ்ரீபவானி. நான் யோகா ப்ளஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி ஒரு 10 months ஆகிடுச்சு. Years away into டவுனாக ஃபீல் பண்ணுவோம் ஃபிசிக்கலி. ஆஃப்டர் ஜாயினிங் யோகா 2 monthsல I've reduced 2 kg. அதுக்கப்புறம் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணினேன். at the end of the diet 3 kg ரெடியூஸ் ஆச்சு. யோகா பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானும் வீட்டில் ட்ரைலாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரல. இப்போ வந்து 10 months ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. தேங்க்ஸ் டு நிஷாந்தி அக்கா. கிடைச்சதுனால எனக்கு யோகா பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் மைண்டாகவே இருந்துச்சுக்கா யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது எனக்கு இப்போ இல்லை. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப காமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆஸ் எ டயட்டிஷியனாகவும் சரி, யோகா டீச்சராகவும் சரி. ஸோ எனக்கு கிடைச்ச லக்கின்னு சொல்லலாம். யோகா ப்ளஸில் ஜாயின் பண்ணது நான் கிடைச்ச பாக்கியம்க்கா. பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. இது லைஃப் லாங் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. தேங்க்யூ மேம். Hi, my name is Sanjana. I am studying 4th standard. My school name is SBOA. நான் வந்து 2 months-ஆ யோகா கிளாஸ் போகிறேன். காலையில் ஏற்ற உடனே எனக்கு ரொம்ப லேசினஸாக இருக்கும். பட் எனக்கு வந்து யோகா பண்ணி முடித்த உடனே நல்லா பிரிக்ஸாக மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நான் யோகா பண்ணும்போது என்னோட பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். She's a wonderful instructor, very dedicated and sincere in her work. And ஒரு பர்சனல் கேர் வந்து இருந்தது எல்லா கிளைண்ட்ஸ் மேலேயும். அண்ட் இட்ஸ் ரியலி அ பிளிஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு பி அ பார்ட் ஆஃப் யோகா பிளிஸ் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூக்கா. டயட்டும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டயட்டாக நான் ஃபீல் பண்ணேன்க்கா. தேங்க்யூ ஸோ மச். நிஷாந்தி மேம் அப்ரோச், டீச்சிங்கு, அவங்களோட மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை வந்து யோகா பண்ணணும், நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற தாட்ஸ் வந்து எனக்குள்ளவே வர ஆரம்பிச்சிடு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கோவப்படுவேன், கொள்ளுவேன். நான் யோகா ஜாயின் பண்ணி ஒரு 1 week-குள்ளேயே எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு நாளும் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் எனக்கு வந்து யோகா நம்ம டெய்லியும் பண்ணணும், யோகா கிளாஸ் எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட். நான் யோகா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யோகாவுக்கு முன்னாடி ஒரு 2 months வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. சரி, அப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், இல்லை இப்படி விட்டால் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நம்ம அப்படின்றதுக்காக யோகா நம்ம பண்ணி ஆகணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் நான் யோகா பிளஸ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக யோகா பண்ணி ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுச்சு. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா யோகா பிளஸ் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ நிஷாந்தி மேம், தேங்க்யூ. நான் ஜாயின் பண்ண வித்தின் 1 month-லேயே எனக்கு வந்து நல்லாவே பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. நான் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ண இந்த 1 month-லேயே எனக்கு வந்து ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. என்னால் விசிபிளாக அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் நிஷாந்தி மேம் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணுறோம். ஈவன் தோ இது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் மேம் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு நியூ போஸ்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணணும், எல்லாருக்குமே போஸ்டர் கரெக்ஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் டு நிஷாந்தி மேம். நான் யோகா ஜாயின் பண்ணதுக்கப்புறம்